ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு 20 நிமிஷம் வேத வசனத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், வேதாகமம் இருக்கிறவங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் நம்ம வாசிக்கலாம். 4:3 முதல். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. 4வது வசனம். ஆபேலும் படிங்க. ஆபேலும் தன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இங்க ஆதாமுடைய பிள்ளைகளாகிய 2 பேர் இருக்கிறாங்க, காயின், ஆபேல். இதுல காயின் நிலத்தின் கனிகளை என்ன பண்றாரு? கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரார். 2வது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் 5வது வசனம் வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஹல்லேலூயா. இங்க 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆதாமுக்கு. ஒருத்தர் யாரு? காயின், மற்றொருவர் ஆபேல். இங்க 2 பேரும் என்ன கொண்டு போறாங்க? கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. அவங்க நிலத்துல அவங்க அறுவடை செய்தது, அவங்களின் முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு போறாங்க. ஆனா இங்க யாருடைய காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இங்க காயினுக்கு என்ன ஆயிற்று? ஒரு எரிச்சல், ஒரு சகோதரன் மேல ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு விரோதம் அங்க உண்டாகிறது. என் காணிக்கைய கர்த்தர் ஏத்துக்கல, அவனுடைய காணிக்கைய கர்த்தர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அங்க அவன் எரிச்சல் உண்டாயிற்று. அவனுடைய முகநாடி என்ன பண்ணது? வேறுபட்டது. அப்ப கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு கேட்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஒரு விரோதத்தை உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அங்க அவனுடைய முகநாடி என்ன பண்றது? வேறுபட்டது. அதை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. முகநாடி வேறுபடுகிறதை கூட என்ன பண்றாரு கர்த்தர்? அந்த முகம் மாறுறதை கூட என்ன பண்றாரு? கர்த்தர் கவனிக்கிறார். இதுல வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம். பேசினான். சமயத்தில் எழும்பி அவனை கொலை செய்தான். 2 பேரும் தனிமையா இருக்கிறது என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப காயின் என்ன பண்றாரு? ஆபேலை கொலை செய்கிறார். அல்லேலூயா. இங்க இருந்துதான் வசனம் ஆரம்பிக்கிறது. நான் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, பிறருக்கு விரோதமாய் எழும்பாதே. அல்லேலூயா. யாருக்கும் அகேன்ஸ்டா என்ன பண்ணாத? எழும்பாத. அல்லேலூயா. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நீ கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவன் மேல இருக்கிற பொறாமை நிமித்தமாய், அவன் மேல இருக்கிற எரிச்சல் நிமித்தமாய் அவன் என்ன பண்ணிட்ட? கொலை செய்துட்ட. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று. அவர் தவறு செய்துட்டு அவனுக்குன்னா நான் வாட்ச்மேனா? கர்த்தர் கேட்கிறாரு, உன் சகோதரன் ஆபேல் எங்கே?
அவன் என்ன செய்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப காயின் அதற்கு அவன், நான் அறியேன், எனக்கு தெரியாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். ஹல்லேலூயா. இவன் கொலை செய்துட்டு கர்த்தர் கேட்கும் போது என்ன சொல்றான்? பொய் சொல்றான். நான் அவனுக்கு வாட்ச்மேனா, அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு தெரியும் அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உயிர் எங்க எதுல இருக்குன்னா, எதுல இருக்கு? ரத்தத்துலதான் இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளணும். இதனாலதான் ரத்த சம்பந்தப்பட்ட எதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம். இந்த ரத்த பொரியல் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒருத்தருடைய ஒரு மிருகமானாலும் இருக்கட்டும், ஒரு பறவையானாலும் இருக்கட்டும், அதனுடைய உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாம். வசனம் சொல்லுது பாருங்க, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. பிறகு நம்ம வாசிக்கலாம் 11வது காரியம். இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை வாங்கிக் கொள்ள வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது இனி கொடாது, நீ பூமியில் நீ நிலையற்றவனா இருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற தலைப்பு, பிறருக்கு விரோதமாய் எழும்பாதே. இங்க 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம எழும்பும் போதும், ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம செயல்படும் போதும், ஒரு மனுஷன் மேல நம்ம பொறாமை கொள்ளும் போதும் கர்த்தர் 3 விதமான காரியத்தை நம்ம மேல அனுமதிக்கிறார். முதலாவது காரியம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நம்ம எப்படி இருப்போமா? ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம எழும்பும் போது, செயல்படும் போது, அந்த மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம திட்டம் தீட்டும் போது, ஒரு மனுஷன் நம்ம வீழ்த்தணும்னு நினைக்கும் போது, நீ முதலாவது எப்படி இருப்ப? சபிக்கப்பட்டவனா இருப்ப. நீ முடங்கி போனவனா இருப்ப. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுக்கும் விரோதமா நம்ம எழும்பவே கூடாது. அவங்களுக்கு நம்ம தீமை செய்தாலும் பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. பழி வாங்குற வேலை நம்ம வேலை இல்லை. அல்லேலூயா. இறப்பும் பிறப்பும் கர்த்தரிடத்துல இருக்கு. ஒரு மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் கர்த்தரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நீ விரோதமா எழும்பிட்டனா முதல்ல நீ சபிக்கப்பட்டவனா இருப்ப. அந்த மனுஷன் உனக்கு ஏதாவது செய்தாலும் நீ கர்த்தரிடத்துல கொண்டு போ. நீ நடுவா இருக்கிற மனுஷன்கிட்ட கொண்டு போ. ஆனா அந்த மனுஷன் மேல என்ன பண்ணக்கூடாது? விரோதமாய் எழும்பக்கூடாது. அந்த மனுஷனுக்கு விரோதமாய் நீ செயல்படக்கூடாது. செயல்பட்டா முடங்கி போகிறது முதல்ல நீதான். ஒரு மனுஷனை நீ கெடுக்கணும்னு நினைச்சனா முடங்கி போறது யாரு? நீ. கர்த்தர் சொல்றாரு பாருங்க வசனம், உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த பொறாமை என்பது ஒரு கொடிய வியாதி. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது நல்லா தெரிந்து பாருங்க. அவன் முகநாடி வேறுபட்டதான். இவனுடைய காணிக்கையை கர்த்தர் வாங்கிட்டார், அவன் வாங்கலனவனும் அவன் முகநாடி வேறுபட்டதை கூட கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு விரோதமா இவனுடைய முகநாடி வேறுபடுமானால் அதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீ வீண் பிரச்சாரத்தை நீ செய்வனா அதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீ கலகம் பண்ணுவையானா அதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் முடங்கி போக நீ செயல்படுவாயானால் அதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நீ செய்வனா முதலாவது நீ யாரா இருப்ப? சபிக்கப்பட்டவனா இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது காரியம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி கொடாது. நீ ஒருத்தனுக்கு விரோதமா எழும்பிட்டனா உன் நிலம் உனக்கு பலன் கொடாது. நீ என்னதான் நீ ஹார்வெஸ்ட் பண்ணி நீ நிலத்தை உழுதாயானாலும் உன் நிலம் உனக்கு பலன் கொடாது. ஹல்லேலூயா. நீ சபிக்கப்பட்டவனா மாறிட்டனா
நீ என்ன பிரயாசப்பட்டாலும், நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது விளங்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அது பெருகாது, அது விருத்தி அடையாது. நீ ஒருத்தனுக்கு அகேன்ஸ்டா எழும்பும் போது கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் உன்னை எப்படி பெருக செய்ய முடியும்? ஒருத்தனுக்கு விரோதமா நீ சூனியம் பண்ணும்போது நீ எப்படி உன்னை கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்க்கிற? ஒருத்தன் அழிஞ்சு போகணும், நீ என்ன பண்ற? சூனியம் பண்ற, கட்டு பண்ற, என்ன பண்ற? ஏதேதோ செஞ்சு வாங்கிட்டு வர. நீ எப்படி ஆசீர்வாதமா இருப்பன்னு நம்புற? முதல்ல ஃபர்ஸ்ட் உன்னதான் கர்த்தர் அடிப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவனை அடிப்பாரு. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளா இருக்கக்கூடாது. நம்ம சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். வழியில போடுற விதை என்ன ஆகும்? இப்ப இந்த ரோட்ல போடுற விதை என்ன ஆகும்? எல்லாரும் மெச்சின்னு வண்டி வந்து அந்த அந்த விதை வளருமா, முளைக்குமா, அதன் பலன் கொடுக்குமா? நல்ல நிலத்துல போட்ட விதை தான் என்ன பண்ணும்? 100 60 பலன் கொடுக்கும். நீ சபிக்கப்பட்டவனா இருக்கும்போது உன் நிலம் எப்படி பலன் தரும்? நீ எப்படி விருத்தி ஆகுவ? நீ எப்படி பெருகி பலன் கொடுப்ப? அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம எழும்பாதேன்ற, பிறருக்கு விரோதமாய் எழும்பாதேன்றதுல முதல் காரியத்தை நான் பண்ணிருப்ப. முதல்ல நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 2வது காரியம், உன் நிலம் பலன் தராது. அல்லேலூயா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்பு என்ன பண்றாரு? ஒரு பெரிய தரிசனம் உள்ளவரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை, சொப்பனத்தை கர்த்தர் தராரு. அவர் ராஜாவா இருப்பார், உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய தகப்பனார் எல்லாம் உன்னை வணங்குவாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை அவங்க சகோதரர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவர் மேல பொறாமை கொண்டு அவரை அடித்து துன்புறுத்தி பள்ளத்துல போட்டு, சரி இவனை கொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி வேற ஒரு நாட்டவருக்கு அவரை விற்று போட்டார்கள் பணத்துக்காக, அவர் மேல இருந்த பொறாமை நிமித்தமாய். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவர் வேறு தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் அவனை அங்க ஆசிர்வதித்தார். ராஜாவுக்கு அடுத்தபடியில அவனை வைத்தார். அல்லேலூயா. அப்போ பொறாமை நிமித்தம் யோசேப்பை என்ன பண்ணாதாங்க? கொன்று போட பார்த்தார்கள். ஆனா யோசேப்பு விழுந்து போனாரா? யோசேப்பு அவருடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருந்தார். அவர் கொடுத்த அரிசி கோதுமையில அவருடைய சகோதரர்களும் அவருடைய தகப்பனாரும் சாப்பிட்டார்கள். அவர் எப்படி தரிசனம் கண்டாரோ, சொப்பனம் கண்டாரோ, கிளைமேக்ஸ்ல அவரை அதே போல என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. அவர் கண்ட தரிசனமும் சொப்பனமும் நிறைவேற்றிற்று. ஆனா அவன் மேல இருக்கிற பொறாமை நிமித்தமாய் அவனை கொன்று போட நினைத்தவர் என்ன பண்ணாங்க? அவன் காலில் விழுந்து வணங்கினாங்க. அல்லேலூயா. எப்படி வணங்கினாங்களா? காலில் விழுந்து வணங்கினாங்க. அப்போ உன் நிலம் உனக்கு பலன் தராது. 2வது காரியத்தை நம்ம பார்த்த. முதல் காரியம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பிறருக்கு விரோதமா எழும்பும் போது நீ எப்படி இருப்ப? சபிக்கப்பட்டிருப்ப. 2வது காரியம், உன் நிலம் பலன் தராது. அடுத்த வார்த்தை நம்ம வாசிக்கலாம், 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பானையினை உனக்கு கொடாது, நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். அல்லேலூயா. இதுதான் கடைசி காரியம். ஒருத்தனுக்கு விரோதமா நீ எழும்பும் போது முதல்ல சபிக்கப்பட்டிருப்ப. 2வது, நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அது பலன் தராது. 3வது காரியம், நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பியான். நீ ஸ்டாண்டர்டா இருக்க மாட்ட ஒரு இடத்துல. உன் வாழ்நாளெல்லாம் அலைஞ்சினே இருப்ப. நம்ம தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா லோல் படுவ. ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீ எழும்பினா என்ன பண்ணுவ? லோல் படுவ. வசனம் அப்படிதான் சொல்லுது, நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். ஒரு மனுஷனுக்கு அகெயின்ஸ்டா நீ செயல்பட ஆரம்பிச்சிட்ட, திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்ட, அவனை கெடுக்கணும்னு நீ நினைச்சிட்டனா நீ எப்படி இருப்ப? நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். நீ எந்த இடத்துலயும் ஸ்டாண்டர்டா நிக்கவே முடியாது. உன் தலை என்ன பண்ணாது? நிமிரவே நிமிராது. அந்த பழி என்ன பண்ணும்? உன் சந்ததிகள் 7 சந்ததிகள் தலைமுறைகளுக்கும் தொடரும். நீ என்ன பண்ணுவ? ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா எழுப்பிட்டனா அதை அப்படியே உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்ப்ப. அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் வளர்ந்தோன்னா அவனை ஃபாலோ பண்ணுவான். அப்ப அதே எப்படின்னா சந்ததி 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 சந்ததியா எல்லாருமே சபிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்க எதுலையுமே பலன் தர மாட்டார்கள். நிலையற்று அலைகிறவனா இருப்பார்கள். பிறருக்கு விரோதமாய்
எழும்பாது. அல்லேலூயா. அதனால உங்க முகநாடி வேறுபடுகிறது கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார்னா, ஒரு மனுஷனுக்கு விரோதமா நம்ம என்னென்னலாம் பேசியிருப்போம், என்னெல்லாம் செயல்பட்டு இருப்போம், எப்படியெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், பிறரிடத்துல அவதூறு பரப்பி இருப்போம், கலகம் பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போம், என்னென்னவோ சொல்லியிருப்போம், செய்யாததை செஞ்சான்னு சொல்லியிருப்போம், சொல்லாததை சொன்னான்னு சொல்லியிருப்போம், அவன் மேல இருக்கிற அந்த பொறாமை நிமித்தமா நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாவற்றையும் செய்திருப்போம். இன்னைக்கு அப்படி செய்திருப்பீர்களானால் இனி அப்படி செய்யாதீங்க. 3 விதமான பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், சாபங்களை உங்க மேல வர பண்ணுவார். நம்ம 3த்தையும் பார்த்தோம். சபிக்கப்பட்டவனா இருப்ப, நீ நிலம் பிரயோஜனமா இருக்காது, நீ எப்படி இருப்ப, நிலையற்ற அலைகுலனா இருப்ப. இது வரைக்கும் அப்படி நம்ம தெரியாம செய்திருந்தால் கூட இனி எந்த மனுஷனுக்கும் விரோதமா என்ன பண்ணாத, எழும்பாத. அது 7 சந்ததிகளுக்கும் உன்னை அது பின்தொடரும், உன் பிள்ளைகளை பின்தொடரும். நீ போய் யாருக்காவது நீ மந்திரம் மாந்திரிகம் என்ன செய்தாலும் முதல்ல உன்னைதான் பாதிக்கும், அவர்களை அது பாதிக்காது. ஏன்னா நீ அதை துணிந்து அந்த பாவத்தை என்ன பண்ணிருக்கிற, துணிந்து செய்திருக்கிற. இங்க அவர் காய் என்ன பண்றாரு, அது தவறுன்னு செய்தும் அவன் மேல இருக்கிற பொறாமை நித்தமாய் துணிந்து கொலை செய்கிறான். அவனுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விரோதமா நம்ம எழும்பும் போது அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். என்னன்னு ஜெபம் பண்ணுவான், நம்ம பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, எனக்கு விரோதமா இவங்க எழும்புறாங்க, இவங்க பேசுறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமாய் அவதூறு பரப்புகிறார்கள், எனக்கு நிந்தையை கொண்டு வருகிறார்கள், அவமானம் கொண்டு வருகிறார்கள். ஒரு மனுஷன் நம்மளை சொல்லி நம்ம பேரை சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஜெபத்திற்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? அது உனக்கு சாபமாய் வந்து சேரும். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை நம்ம ஒருத்தனுக்கு விரோதமாய் நம்ம அகெயின்ஸ்டா செயல்படும் போது அவன் கண்ணீர் சிந்து ஜெபம் பண்ணான்னா நீ காலி. நீ யாரு? நீ காலி. இந்த 3 பாவமும் உன்னை ஃபாலோ பண்ணும். யாரு உனக்கு என்ன பண்ணாலும் அவனை மன்னிச்சு என்ன பண்ணு, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, நான் அவனை மன்னிக்கிறேன். ஒரு பாஸ்டர் கூட ஒரு உடன் பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் யாரும் இல்லை, அவர் மோகன்சி லாசரஸ் ஐயாவு தான். அவருடைய ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துல ஒரு பாஸ்டர் கூடவே இருந்தாராம். வீடு வீடா போயிட்டு அவங்க சத்தியத்தை சொல்லி ட்ராக்ஸ் சொல்லி அவங்களுக்கு ரட்சிப்பு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு வீடா அப்படி போயிட்டு வரும்போது சில நாட்கள் அதே வீட்டுக்கு மோகன்சி ஐயா வந்து திரும்ப போயிருக்கிறார். கூட அந்த உடன் ஊழியர் இல்லாத போது இவர் திரும்ப போயிருக்கிறார். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்களா, ஐயா, நீங்க எவ்வளோ நல்லா எங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, எவ்வளோ நல்லா எங்களுக்கு சத்தியம் சொல்றீங்க, ஆனா உங்க கூட வர பாஸ்டர் என்ன பண்றாரு, நீங்க இல்லாத போது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறாரு, நீங்க இல்லாத போது உங்க மேல தவறான காரியத்தை சொல்றாரு, தவறான வந்து புகுத்துறாரு எங்க மேல, எங்களுக்கு நிறைய விஷயத்த அவர் வந்து தவறா உங்களை பத்தி எங்களுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்படின்னு அந்த அம்மா வந்து ஐயா கிட்டே நேரடியா சொல்லிட்டாங்க. கர்த்தரிடத்துல போய் என்ன பண்ணாரு, அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த மனுஷன் எனக்கு விரோதமா எழும்புறது ஏன்னு தெரியல, காரணமே இல்லாத இந்த மனுஷன் என்ன பண்றான், என்ன பகைக்கிறான், பொறாமை நிமித்தம் காரணமே இல்லாத என்ன பண்றான், எனக்கு விரோதமாய் அவதூறு பரப்புறான், காரணமே இல்லாத என்ன பண்றான். கர்த்தர் சொன்னார், நீ அவன் என்ன பண்ணிடு, மன்னிச்சிடு. என்ன பண்ணு, மன்னிச்சிருந்தார். இவரும் மன்னிச்சிட்டாரு. ஊழியம் பெருசா ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. மறுபடியும் அவர் என்ட்ரி, யாரு, அந்த உடன் ஊழியர் என்ட்ரி. என்னன்னு கேட்டா, நான் உங்க கூட சேர்ந்து மறுபடியும் ஊழியம் செய்யலான் இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னை உங்க கூட ஊழியத்துல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி. சரி, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு மறுபடியும் ஆண்டவரிடத்துல போய் இவர் கேட்கிறார். ஆண்டவரே, மறுபடியும் இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, எனக்கு அகெயின்ஸ்டா அவதூறு பரப்புனவர், எனக்கு அகெயின்ஸ்டா பேச, நான் இப்ப என்ன செய்யறேன் ஆண்டவரே, நான் உன்னை மன்னிக்க சொன்னேன், நீ மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். ஆனா அவனை என்ன பண்ணாத, கூட சேர்க்காத. நீ மன்னிச்சிட்ட, அவனை என்ன பண்ணாத, கூட சேர்க்காத. அவனை என்ன பண்ணு, தூரமா தள்ளி வை. அல்லேலூயா. இப்ப அந்த ஊழியம் பழுகி பெருகிற்று. அந்த மனுஷனால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நீ ஒழுங்கா இருந்த என்ன பண்ணிருப்பாரு, அந்த பாஸ்டர் உன்னை கூட வச்சிருந்திருப்பாரு. இப்ப இந்த ஊழியம் பழுகி பெருகினதுனால இப்ப போய் என்ன பண்ணலாம், அவர் கூட சேர்ந்துலான்னு பார்த்தாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை தள்ளி வச்சிட்டார். இதை விட ஒரு பனிஷ்மெண்ட் தேவையா ஒரு மனுஷனுக்கு? ஒவ்வொரு நாளும் நினைச்சு என்ன பண்ணிருப்பான், அழுதுருப்பான். ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம செயல்பட்டோம்,
கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனை அந்த ஊழியத்தினுடைய வாசல்ல கூட நம்மள என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அல்லேலூயா. அது போல யாராவது நமக்கு அகெயின்ஸ்டா எழும்புறாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. அப்போ 3 விதமான காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிறருக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம எப்படி இருப்போம்? சபிக்கப்பட்டவனா இருப்போம். உன் நிலம் என்ன பண்ணாது? பலன் தராது. 3வது காரியம், நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெடி இல்லாத லைஃப். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால எந்த மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம எழும்ப வேண்டாம், அவதூறு பழப்ப வேண்டாம், கலகம் பண்ண வேண்டாம், அவங்க நற்பெயரை கெடுக்க வேண்டாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நம்ம நம்ம முழங்கால வைத்து விட்டு விடுவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம முழங்கால் படியிட்டு செபிக்கலாம். எல்லா கண்களை மூடி நம்ம முழங்கால் படியிட்டு செபிக்க போகிறோம். நம்ம எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி செபிக்க போகிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே 3 விதமான காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரப்பா. ஒரு பிறருக்கு விரோதமாய் நாங்கள் எழும்பும் போது ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், ஆண்டவரே அதற்கான ஆண்டவரே தண்டனைகள் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் அந்த பாவத்தை நாங்கள் செய்திருப்போமானால், தெரிந்தோ தெரியாமையோ நாங்கள் செய்திருப்போமானால் அதை எங்களுக்கு மன்னித்தரலும் ஆண்டவரே. இனி அந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். இனி மனுஷனுக்கோ பிறருக்கோ விரோதமாக நாங்கள் எழும்ப மாட்டோம். எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாகவும் நாங்கள் எழும்ப மாட்டோம் ஆண்டவரே. எங்க பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலும், எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறார்களோ அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த தேவைகளையும் நோக்கத்தை நீர் சந்திங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க சூழ்நிலை மாறட்டும், நிந்தை மாறட்டும், அவமானம் மாறட்டும் ஆண்டவரே, கொள்ளை நோய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக, உம்முடைய தயவு அவர்களோடு இருப்பதாக, உம்முடைய சமாதானம் அவர்களோடு இருப்பதாக. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள்ல கேட்ட மறந்த எல்லா காரியங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென்.